இல்ல. சேஷு, சேஷு. ஐயோ, இது என்ன சேஷு? மேல பேண்ட் போட்டுக்கே, ஷர்ட் போட்டுட்டு இருக்க. சிரசாசனமா பண்ணிட்டு இருக்க. ஏன்? ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு வேகமா முழுங்கிட்டேன். அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலையில நிக்கிறேன். அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன். நீ ஒரு நாய். எப்படி சேஷு? உனக்கு சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும். அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த? இத மாதிரி நான் ஒண்ணும் எடுக்கல. அவன் தான் என்ன சிக்கல மாட்ட வச்சு விட்டான். ஆமா, இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த? இல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா, பாட்டி சொன்னாங்க. ஒருவேளை இங்க வந்திருப்பாரோன்னு பாக்குறதுக்கு வந்தேன். இருக்காரா? போனா பாட்டி பார்க்க போவான், இல்லன்னா என்கிட்ட வருவான். அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு? ஆமா, கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட? அது தெரியல. ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க. வயசான காலத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம்? ஐயோ, எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு? நீங்க யாராரு? ஓஹோ, நீயும் நந்துமா. ஆமா, நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா? நான் ஏன் பாடணும்? கேட்க சகிக்காத. உனக்கு தெரியாது சேஷு, நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம். நீ எப்போ அம்மாவா போற? ஷட் அப். எனக்கு கோவம் வந்தா என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா ஆம்பளை ஆயிடா, எனக்கு ஒரு பிரச்சனை தீரும். உன்னை கோச்சுக்காத கோச்சுக்காத. ஆமா, நந்து உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசுறதா தெரியலையே. தெரியலையே சேஷு, தாலி கட்டுறதுக்கு அவர் என்னை எப்ப கழுத்து நீட்டு சொல்றாரோ அது வரைக்கும் நான் காத்திக்கிட்டே இருப்பேன். லவ் இஸ் பிளைண்ட். காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருதே. கரெக்ட். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி, அமராவதி, நைனா முகமது, இதெல்லாம் நீ படிச்சிருப்பியே சேஷு? படிச்சிருக்கேன். ஆமா, நீயும் நந்துவும் அந்த அளவா பழகுறீங்க? எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க. அது சரியா இல்லையாங்கிறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவில் இருந்து தெரியும். ருக்கு, நானும் வந்திருந்து பாத்துட்டே இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தற்கொலை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீயும் தான் காதலை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணையாவது? நானா? எந்த பொண்ணையாவதா? என்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழயா இருக்கு, இல்லன்னா 60 வயசுக்கு மேலயா இருக்கு. நானாவது காதலிக்கிறதாவது? இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நானும் பார்க்கத்தான் போறேன். சேஷு, அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு, மறந்துடாதே. வரட்டுமா? வக்கீல் தொழிலை விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு. என்ன எவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்ட போயா. ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்றா, அதுல என்ன? ஆமாமா, மாப்பிள்ளைய கிளாஸ்மேட். கல்யாணம் முடிச்சதும் அப்படியே ஆபீஸ் போலான்ட்டு இருந்தேன். சாவியை மறந்துட்டா, அதான் எடுத்து போலான்ட்டு வந்தேன். ஏண்டா நந்து, என்னமா கல்யாணத்துக்கு போனியே, உன் ஃப்ரெண்டு உனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்கலையா? கேட்காம இருப்பான். கரெக்டா டிஃபன் சாப்பிடுற நேரமா பார்த்து நீ எப்படா பதில் டிஃபன் போட போறேன்னு கேட்டான். அதுக்கு நீ என்னடா பதில் சொன்ன? கூடி சீக்கிரமே போடுறேன்னு சொன்னேன். பரவாயில்லையே, ஏதோ இப்பவாவது உனக்கு கல்யாண ஆசை வந்ததே. எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆசை இல்லம்மா. வயசான காலத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களே, உங்க பாரம் கொஞ்சம் குறைமேண்டுதான். இப்ப மட்டும் நான் எந்த வேலையை செய்யறேன்? உன் துணிகளை துவைச்சி அயர்ன் பண்றதுல இருந்து ஷூ பாலிஷ் போடுற வரைக்கும் இந்த வீட்டுல எல்லா வேலைகளையும் பாமா தான் செய்யறா. பாமாவா? ஆமாண்டா, எப்ப பார்த்தாலும் அத்தை அத்தைன்னு என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா. நல்லா வாய்ப்பேசு பழகிட்டா. முந்தா நாள் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிணத்துடிக்கு போனேன். ஓடி வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டா. ஏண்டே, நான் எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அத்தேங்கிறா. எவ்வளவு குறும்பு பாத்தியா? ஏமா, அவதான் சின்ன பொண்ணு. நீங்களாவது இப்படி பேசுற தப்புன்னு சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே என்கிட்ட குறும்பு பண்ணுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட குறும்பு பண்ணுவா. அப்ப என்ன தண்டனை கொடுக்க போறியோ கொடுத்துக்க. ஏமா, கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களே, என் கல்யாணத்தை நீங்க மட்டும் முடிவு பண்ணா போருமா? எல்லாரும் சம்மதிச்சு அவளுடைய அம்மா ஆண்டாள் மட்டும் சம்மதிக்கலன்னு தானே யோசிக்கிறேன். அது உள்ள யாருமா? அவதாண்டா என் மருமக. எப்போ உன்னை பார்த்ததும் ஓடிடுவா. இன்னைக்கு ஏமாந்து சிக்கிக்கிட்டா. டேய், வெக்கத்துல அவ முகம் எப்படி செவந்திருக்கு பாரு. வாடா வாடாண்ணா. வாமா, என் புள்ள உன் முகத்தை பாக்கணுமா? போங்கத்த. அடாடாடா, நான் தான் பூ வச்சு ஆசீர்வாதம் பண்ணி உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேனே. இன்னும் என்ன வெக்கம்? என்ன லட்சுமி, பாமா ஜோசியர் சொன்னதெல்லாம் சொன்னாளா?
அதுக்காகத்தானுங்களே பாப்பா பறந்துகிட்டு வந்துச்சு, சொல்லாம இருக்குமா? அந்த ஜோசியர் 9 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன ஓட்ட முடியாரா? பின்ன நம்ம எல்லாரையும் விட இவளுக்கு தானே சந்தோஷம் அதிகம். சும்மா இரு, எல்லார விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம். சும்மா இருங்க எஜமா, எல்லார விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம். எதுக்கு? கல்யாணம் சோத்துக்கா? ஏப்பா நந்தகோபால், ஏன் இன்னும் ஆபீஸ் போகலையா? இதோ புறப்பட்டேன். என்னப்பா தேடுறேன்? சாவி எங்கேயோ மறந்து வச்சு. இந்தாங்கத்த, துணி துவைக்கும் போது பேண்ட்ல இருந்தது. ஏப்பா இது ஆபீஸ் சாவி தானே? ஆமாம்மா, கேஷ் பாக்ஸ் சாவி. கேஷ் பாக்ஸ் சாவிங்கிற முக்கியமான விஷயத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தா எப்படிப்பா? ஆமாம்மா, நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா தான் இருந்தேன். நான் வரேன். படிக்க படிக்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு, ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அடடே நந்து, வா வாடா வா. ஆத்துல எல்லாரும் சவிக்குமா? என்ன நீ மாத்திரம் தனியா வர்ற? ருக்மிணி தேவியார் வரலையா? ஏண்டா இந்த பிரபஞ்சமே நோக்க அந்த பொண்ணு தானடா. அடே அதை ஏண்டா எடுத்துட்டு போற? அதை ஏண்டா எடுத்துட்டு போற? நந்து சொல்ல கேட்க மாட்டியா? குடுத்துறா குடுத்துறா. டே நந்து, என்னடா பண்ண சொல்ற? என்ன நம்பி உள்ள வர்ற கேஸ் எல்லாம் நேரா கம்பி என்றதுக்கு உள்ள போயிடுறதுகள். காலம்பரத்துல இருந்து நீயும் வரல. இந்த பாரு, பேங்க் அக்கவுண்ட் ஓடி, அதனாலதான் பாக்கெட்ல பீடி. புடி புடி. எப்ப பாரு பஞ்சபாட்டே பாடு. பஞ்சப்பாட்டு பாடாம கொஞ்சி போடுறதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வெரோல் செடன்டன், சேஷாத்ரி வக்கீல், BABL. வெளியில சொன்னாங்க, கேட்டுதான் வரேன். சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த காசை வெளியே போயிட கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் எப்படி வச்சிருக்கேன் பாத்தியா? அத்தனை பொருளும் எனக்கு சொந்தம். 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் தவணை முறையில வாங்கி இருக்கிறேன், இந்த வீடு உட்பட. என் சீரியர், என் தோப்பரார் மண்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா இங்க பாத்தியாடா, இந்த புத்தகத்தெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அவர் காலத்துல பாவம் அவர் கேஸே எடுக்கல. என் காலத்துல புத்தகத்தை தொடவே இல்லை. சேஷு, நான் சொல்றத கேளு. உனக்கு இந்த கோர்ட் விஷயம் எல்லாம் ஒத்து வராது. நேக்கு புரியுதுடா, ஆனா கோர்ட்டுக்கு புரியலையே. பேசாம என் கூட வீட்டுக்கு வா. பேஷண்டே போகப்படாத. ஐயோ, எனக்கு ஒரு சிக்கல்டா. சிக்கலா? மிஸ்டர் நந்து, இந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல் விக்கல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு ஆர்கியூ பண்ணாதான் டைட்டில் நிக்கும். நிக்க வைக்கட்டுமா? வாட்ஸ் யுவர் சிக்கல்? ஒண்ணு இல்லடா, அம்மாவும் மாமாவும் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு மாமாவோட பொண்ணு. மாமா பொண்ணு பாமா, அப்போ சிக்கல் தான். ஏண்டா நந்து, இவ்வளவு தூரம் நடக்கிற வரைக்கும் நீ வெறுமனையா இருந்த? ருக்குவை பத்தி நீ உங்க அம்மாட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? மெதுவா சொல்லிக்கலான் இருந்த. எப்போ கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா? அதுக்கு தானே உன்ட்ட வந்திருக்கேன். குழந்தைய பெத்துக்குவா? சி, விளையாடாதடா. இந்த சிக்கல் இருந்து என்ன காப்பாத்த முடியுமா முடியாதா? அப்பாவுக்கு துரோகம். மிஸ்டர் நந்தகோபால், உங்க அம்மாவுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆஸ் a lawyer நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நெஞ்சு வலி வருமா வராதா? வரும். வெரி குட். நெக்ஸ்ட், அதிர்ச்சி தரக்கூடிய இந்த ருக்மிணி விஷயத்தை இப்போ உங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஆமே கரெக்ட்? கரெக்ட். நெக்ஸ்ட், உன்னுடைய மாமா அதாவது ஏழுமலை அவர்கள் உன்னை சின்ன வயசுல இருந்த இவ்வளவு பெரியவனா ஆளாக்கி படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவருடைய சொந்த ஃபேக்டரியிலேயே மேனேஜரா வச்சிருக்கார். ஆமே கரெக்ட்? கரெக்ட். சோ இந்த 2 பாயிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, 1 உங்க அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து, 2 உப்பிட்ட இடத்துக்கே நீ துரோகம் பண்ணவனா ஆயிடுற. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே நீ இது என்கிட்ட சொல்லி இருக்கிற. பை நந்து, பாமா உண்மையிலேயே உன்னை நேசிக்குதா? ஆமா, நான் இல்லைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாமா. எங்க அம்மா வேற நீதான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ்? அங்கதானே மிஸ் பண்ணிட்ட. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பாமா, மாமா, உங்க அம்மா 3 பேருடைய பொசிஷனுமே கவலைக்கிடம். சோ யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சைலண்ட். மௌனமா இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா உச்சிதம். வேற வழியே இல்லையடா. இருக்க நெஞ்சு வலி, தற்கொலை.
ம் நான் வரேன். பாய். காட்டலையே அத கதை சாத்திட்டனே. யோ யோ மரியாதை வெளிய வாயா. வான்னு சொல்றல வாயா. யோ குரங்குகளா, காலையிலேயே உங்க சமாச்சாரம் ஆரம்பமாயிடுச்சா? பாருங்க நம்ம இந்த திருட்டு பையன் முதல்ல துணி துவைச்சிட்டு இருந்தா. நான் உள்ள போறது பார்த்துட்டு எனக்கு முன்னாடி போய் கதவை சாத்திட்டான். சீக்கிரமா வர சொல்லுங்க, எனக்கு இன்டர்வியூ இருக்கு. கக்கூஸ்ல இன்டர்வியூ திருடி. யோ வா வா வசந்தமே. ஏய் சிவா, ஓ வெளியே வந்து பாடப்பா. வெளிய வரதுக்காக தான் பாடுறேன். நீங்க தானே சொன்னீங்க கக்கூஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு. நம்ம சும்மா தான் உட்கார்ந்திருக்கான். உள்ள வேணா வந்து பாருங்க. நம்ம கொஞ்சம் போய் பாருங்களேன். சும்மா தான் உட்கார்ந்திருப்பான் இவன். இரு பாக்குறேன் பாக்குறேன். வருது வருது. விலகு விலகு. அடங்கை வெளியே வருது. தவறே, உங்க 2 பேர் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கா நான் இங்க இருக்கேன். நீயே போய் பாத்துக்க போ. மோதேவிங்க. இவன் வேணும்னே உங்க மேல போட்டிருக்கான். இல்ல நம்பினா இல்ல. ஆமா ஆமா. அந்த ராஸ்கோல புடி புடி. இல்ல இல்ல இல்ல. ஐயோ, அத திருட்டு போய் ஓடுறா. மாஷா புடி புடி. விடாத. ஐயோ நம்பினா வாங்க, நான் பிடிச்சிட்டேன். சீக்கிரம் வாங்க. விடு. வர நானும் வர்றேன். புடிச்சுக்கோ. ராஸ்கோல விடாத. ஏய் மாஷா விடு. மாஷா யோ சரியா. ஏய் நம்பினா வாங்க. ஆமா வர்றா வர்றா. புடியோ புடிச்சுக்கோ. அத வர்றேன். விடு. ஏய் விடு. ஐயோ புடிச்சு தள்ளிட்டா. மாஷா போத்தியா மூஞ்சிய. ஐயோ புடி அவனே. புடி. அங்க புடி. அந்த கூசு தான் இருக்கு. நான் வர்றேன். ஐயோ ஐயோ. அம்மா. எங்க அடியில படுத்துக்கிட்டு அடிக்கல. அவன மேல இருக்கவன இழு. அப்பதான் வர முடியும். அப்பா அம்மாடி. குத்து குத்து குத்து. எனக்கு ஒண்ணு ஆகலையா? மாஷா, இவனை திருப்பி போடு. அப்பதான் நெஞ்சிலேயே ஏறி குத்தலாம். அசைக்க முடியலையே. அசைக்க முடியலையே. திருப்பி திருப்பி. ஏய் மாஷா என்ன நிறுத்திட்ட? தம்பி நீ நில்லுடு. அதெல்லாம் நிக்க முடியாது. வரும். அத சொல்லாத நீ. வேலை நேரத்துல சொல்லாத. கையெடு. இவனை 2ல 1 பாத்துறேன். திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. 2 பேரும் தோத்துட்டீங்க. பாத்தீங்களா? ஏய் என்ன தோத்துட்டீங்களா 2 பேரும்? திருப்புங்க. ஏய் திருப்புங்க. டா என்ன? டா நம்பினா வேட்டி. உனக்கு எதுக்கு வேட்டி? வேட்டிய தூக்குங்க. ஐயோ, பொம்பளை முன்னால வேட்டியை தூக்கப்படாது. அது தப்பு. கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன். ஐயோ, இன்னும் தப்பா பேசுற. கெட்ட வார்த்தையா பேசுற. தப்பு. மானத்தை வாங்காதீங்க. கொஞ்சம் உங்களை குனிஞ்சுதான் பாக்குறது. என்ன ஐயா, நான் பார்க்காததா பாக்குறேன்.
மண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் அப்புறம் வரேன். ஐயோ அதெல்லாம் இல்ல, நாங்க ஒத்திக்க பாக்குறோம் இல்ல. ஆமா, புது நாடகம் ஒத்திக்க பார்த்தோம். இவர்தான் நமக்கு வாத்தியார். ஆமா, எதையும் தாங்கும் இதயம், அதான் நம்ம டிராமாவோட பேரு. இப்ப கூட ஒரு தேங்காய தாங்குன. நீ என்ன டிராமா புக் பண்ண வந்திருக்கிறியா? இல்ல, நான் சிவராம் கிருஷ்ணனை பார்க்கணும். நான் தான். ஓஹோ, கொஞ்சம் இப்படி வாங்க. எஸ் கமிங். நம்பினா அவ ஏன் இங்க வந்து பார்க்கணும்? ஆஹா, அவ பாத்துருக்க மாட்டா. நான் தான் சரியா கட்டிட்டேனே. ஐயோ, நான் அத சொல்லல. அவ யாரு? ஏன் இங்க வந்து அவனை பார்க்கணும்? யார் நீங்க? என்ன இதெல்லாம்? எது? ஓ இதுவா? எப்பவும் இப்படி நடக்காது, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நான் இத கேக்கல, ஆபீஸ் விஷயத்தை கேக்குறேன். ஆபீஸ் விஷயமா? அதான் அன்னைக்கு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல ரவுடி மாதிரி வந்து கலாட்டா பண்ணிட்டு போனீங்களாமே, அதத்தான் கேக்குறேன். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொசிஷன்ல நீங்க இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பீங்க. 6 வருஷமா எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற யாருக்கோ போயிட்டு இருக்கு. இப்ப கூட யாரோ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு யூஸ்லெஸ் குடும்பத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. நான் போய் பயங்கரமா கலாட்டா பண்ணி அந்த வேலை எனக்கு வர்ற மாதிரி செட்டப் பண்ணிட்டேன். ரொம்ப பேசாத. ஏன்? சிதம்பரம் பிள்ளையோட மகதானா கீதா, எனக்கு தான் அந்த வேலை. கிடைச்சிடுமா? கிடைச்சிடும். சிதம்பரம் பிள்ளை பொண்ணு தானே? சீப்புள்ள பொண்ணு தானே நீங்க? உங்க அப்பா சாகுறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா செத்தாரு. அதுக்கான டேட், டைமிங், டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல உனக்கு வேலை கிடைச்சுன்னா நான் கோர்ட்டுக்குலாம் போவேன். ஏன் பேசாம இருக்கீங்க? முடிச்சிட்டீங்களா? முடியல, முடிய இருது. நீங்க உங்க சைடுல பேசுங்க. மிஸ்டர் சிவா, நான் நேத்துக்கே வேலையில் ஜாயின் பண்ண வேண்டியது. உங்களால தான் என் வேலை இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நீங்க ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே வேலையில் ஜாயின் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்? அதுக்கு வேற யாரையாவது இழுச்சவன் பாருமா. நான் பாக்குறேன். எதுக்கும் நீங்க வேற வேலை தேடுறதா நல்லது. என்ன ஒரு பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டீங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசு, தனியா தான் தங்கியிருக்கீங்க. என் கூட யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். காட்டுமா, என்கிட்ட காட்டாத, வேற யாருக்கிட்டயாவது காட்டு. என்னங்க என்னங்க என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க நீங்களா வந்தீங்க, கூப்பிட்டீங்க, சண்டை போட்டீங்க, அப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க? அது கேட்க நீ யாரு? நான் யாருங்கிறதாங்க முக்கியம். உங்களுக்கு வேண்டியது வேலை. அந்த வேலை கிடைக்கணும்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வேணும், அவ்வளவுதானே? அப்ப நேரம் என்கிட்டயே வந்து கேட்டிருக்கலாமே. நான் சொன்னா எதையும் தட்ட மாட்டார். எங்களுக்குள்ள அவ்வளோ க்ளோஸ். அதான் நீங்க இப்ப பாத்தீங்களே, ஒன்னு பெருண்டு ஈஸியா முடிய வேண்டிய காரியத்தை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்களே. பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் நிச்சயமா செய்றேன். ப்ளீஸ், நீங்க எப்படியாவது லெட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. புண்ணியம் நானே நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உங்களால கொஞ்சம் பணம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? பணம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு பணம், அவருக்கு தான். ஒரு 500 ரூபாய் இருந்தா அந்த லெட்டர் நாளைக்கு உங்க கையில இருக்கும். இப்பவே கொடுத்துட்டுமா? அந்த வேலை உங்களுக்கு தான். இனிமே கடவுளே வந்தா கூட நிச்சயமா மாத்த முடியாது. நீங்க தைரியமா போங்க. ஓகே, பை பை. சாரி நம்பின, நான் என்ன வேணும்னு அடிச்சேன்? அந்த திருடி அடிச்சேன், அது உங்க மேல பட்டுருச்சு. யாரா இருந்தா என்ன? இவ்ளோ பெரிய தேங்காவை யாராவது தூக்கி போடுவாங்களா? சின்ன காயை தான் தூக்கி போட்டேன், அது உங்க மேல பட்டதுக்கு அப்புறம் பெரிய காய் ஆயிடுச்சு. இனிமே இப்படி நடக்காதுன்னு. இதுக்கு மேல வேற நடக்கணுமா? பிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. காலம் பூரா இது ஒண்ணே போதும். போதும்னு விட்டு அப்படி. இன்னைக்கு ஒருத்தி தேடி வந்தா நாளைக்கு ஒருத்தி குழந்தையோட வந்து நிப்பா. அப்புறம் அவங்க இங்க குடும்பம் நடத்துவாங்க, நம்மள வெளிய போ சொல்லிடுவாங்க. நம்பின, வாடகை கொடுத்துதான் நான் தங்குறேன். நம்பின அப்படின்னு இந்த ஆள் கிட்ட இருந்து எழுதி வாங்குங்க. நம்பின, வாடகை கொடுக்காம இருக்கிறவங்க தான் கடைசியில சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க கிட்ட முதல்ல எழுதி வாங்குங்க. நம்பி என்ன கேட்டா எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போட்டு தரேன். அப்ப போடு. அத கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ ஒரு பிக் பாக்கெட். ஜாக்கிரதையா பேசு, குறவளை நீ தான் ஜாக்கிரதையா பேசணும். என் ஜாதகத்துல இருக்கு நான் ஒரு கொலைகாரி ஆயிடுவேன். அது நீயா இல்லாம இருந்தா ஓ அதிர்ஷ்டம். ஒரு கொலைகாரியை கொலை பண்ணுவேன் என் ஜாதகத்துல இருக்கு. அப்ப அது நீதான் பார்த்து நடந்துக்க. ஜாக்கிரதையா இல்ல கொலை பண்ணிடுவேன். சும்மா கொலைகள்னு சொல்லிட்டு பயமுடுத்தாத. மரியாதையா முதல்ல கையெழுத்து போடு. நீ முதல்ல போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. ஐயோ, நீங்க போடுற சண்டையில என் மூஞ்சி பூரா எச்சி. நீங்க 2 பேரும் கையெழுத்த போட்டு தொலைங்க. நான் போடுறேன் நம்பின. நானும் போடுறேனே. அட ஆண்டவா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன இவ்வளவு கொடுமை செய்யாம சீக்கிரமா அவங்க 2 பேரையும் வாங்கிட்ட கூப்பிட்டுக்கோ.
ம். ம். என்னது கையெழுத்து போடனா விளக்கு எடுக்கிறான்? அதானே. அண்ணே யார் பாடுறது? பாட்டா? ஆ. கையெழுத்து பொண்ண கதையை விடுற. போடியா சீக்கிரம். போடியா. போடுறேன் போடு. கோச்சுக்காத போடுறேன். ஆ. பாட்டு கேட்கலையா? இது ட்ரிக் நம்மிட இது ட்ரிக் சொல்லுங்க. யோ, பாட்டாவது பூட்டாவது போடியான்ற. போடுறேண்ணே. ஆ, பார்த்து போடு. ம். ரெண்டு பேரும் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இது வரைக்கும் என்ன வாத்து மடைன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு இது ரெண்டே போதும். எனக்கு எப்பவாவது பணம் வரத்தான் போகுது. என் நாடக கம்பெனி ரன் பண்ணி ஜெயக்கொடி நாட்டத்தான் போகுது. அந்த நாடக கம்பெனியில வள்ளி திருமண நாடக கொடி கட்டி பறக்கத்தான் போகுது. தம்பி, ஓ ஆயுள் பூரா பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ, கதாநாயகி வள்ளியா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ. நீ எத்தனை வருஷம் வேணாலும் பணம் வாங்காம உங்க நாடகத்துல ஹீரோ நடிக்கிற. ஆனா இந்த பொண்ணு மாத்திரம் ஹீரோயின் வேணாம். நம்பிட எத்தனை வருஷம் வேணாலும் நான் ஹீரோனா பணம் வாங்காம நடிக்கிறேன். ஆனா இந்த ஆளை மட்டும் ஹீரோ போடாதீங்க. நம்பிட. நீங்க கழுதையா கத்துனாலும் சரி, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நீ கதாநாயகன், நீ கதாநாயகி. ம். ம். நாடகம் அரங்கேற்ற ஆகிறதுக்குள்ள ஆஃபர் வந்தாச்சு. இந்தாங்க. ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? இல்லன்னு சொன்னா என் தலையை வாங்கிடுவியா நீ? சார், நான் புள்ள பூச்சி பேசுறேன். எந்த பூச்சியா இருந்தா எனக்கு என்னய்யா? சார், 2 லோடு முட்டைக்கோசும் லாரியில அப்படியே கிடக்கு. என்ன பண்ணணும்? பெட்ரோலை ஊத்தி நெருப்ப வச்சு கொளுத்தி அதிலே விழுந்து நீயும் சாவு. பையே முண்டம், யார் இந்த சக்திநாதன்? யாரா இந்த சக்திநாதன்? என்ன போய் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்ன யார் இருக்காரா? இருக்காரு, வாங்க. சக்திநாதன் சார். என்னையா என்ன வேணும்? அர்ஜென்டா அவரை பார்க்கணும். சார் ஏதோ முக்கியமான வேலையா இருக்காங்க, அப்புறமா வந்து பாருங்க. அப்புறமா? ரொம்ப சீரியஸா? ஐயோ சீரியஸா? யாருக்கு சீரியஸ்? என்ன புள்ள பூச்சி? நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் நினைக்கவே இல்லை சார். அப்படி நான் என்னத்த சொல்லிட்டேன்? பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டு நீயும் விழுந்து சாகுன்ட்டீங்களே. நானா? எப்ப சொன்னேன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சொன்னீங்களே. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டயும் போன்ல பேசவே இல்லையா? ஐயோ, அப்ப யார் அப்படி சொன்னது? இவனாதான் இருக்கும். யோ, பார்த்த மாதிரி பேசுறிய. அந்த ஆள் தண்ணியில பேசுறாரியா? புள்ளப்பூச்சி, இப்ப நான் என்ன பண்ணணும்? 2 லாரி சரக்கு ரோட்லயே கிடக்கு சார். அதை கிளியர் பண்ணலனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ். பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். கையோட கொண்டு வந்திருக்கேன் சார். கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். சுந்தரி, என்ன? வேற எடுத்துட்டோமா? எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் உட்கார். சரி சார். ஹலோ, சக்திநாராயண சபாவா? என்னது? நம்பிராஜன் இருக்காரா? நம்பிராஜன் நம்பியா? இருக்காரு, இருங்க வர சொல்றேன். வள்ளி, நம்பிக்கு போன் வந்திருக்கு, வந்து பேச சொல்லு. இந்தாங்க.